ஹிந்தி பேசுகிறது ஈஸி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம், எக்ஸாமுக்கு படிச்சிருக்கோம். அப்படி இருந்தோம் நம்மளால் ஹிந்தியில் பேச முடியல. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தாங்க. என்னன்னா, நம்ம எல்லாருமே ஹிந்தியை சப்ஜெக்டாக தான் படிச்சிருக்கோமே தவிர லாங்குவேஜாக இல்லை. நம்ம இங்கிலீஷு, தமிழ் இதெல்லாம் எப்படி படித்தோம்? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே வேர்ப்ஸ் தான் படித்தோம் இல்லையா? வா, போ, உட்காரு, சாப்பிடு, தூங்கு, இந்த மாதிரி வேர்ப்ஸ் வச்சு தான் பேசவே பழகணும். அதே மாதிரி தான் நம்ம ஹிந்தியும் பேசி பழக போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு வேர்ப் எடுத்து அதை வச்சு எப்படி நம்ம சென்டென்சஸ் பேசலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சப்ஜெக்டாக படிச்சிருக்கோம், பேசுகிறதுக்கு யாருமே சொல்லி கொடுத்ததில்ல. இன்றைக்கி அதை தான் நம்ம பண்ண போகிறோம். என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற வேர்ப் ஆ அப்படின்னா கம் அப்படின்னு அர்த்தம். வா அப்படின்றதுடைய ரூட் வேர்ப் தான் ஆ அப்படின்றது. நமக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா கம்முன்னு படிச்சிருக்கோம். ஆனால் இதை எப்படி பேசுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்படின்னு சொல்லணும். இதை ஹிந்தியில் ஆயியே அப்படின்னு சொல்லணும். ஆயியே அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லணும். இதே இது வான்னு சொல்லி நம்ம வயசு உள்ளவங்களையோ இல்லை நம்மளோட வயசு குறைஞ்சவங்கள சொல்லத்தில் ஆவோ, ஆவோ வேமா சொல்லத்தில் ஆவ் அப்படின்ற சவுண்டு மட்டும்தான் நமக்கு கேட்கும். இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் இருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க, உங்கள் பக்கத்தில் சீட் இருக்குது. ஸோ அவங்கள வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஆவ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆ ஜாவ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். அதாவது நம்ம வயசு இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அதை விட கம்மி ஏஜ் இருக்கிறவங்கள வான்னு கூப்பிட்றதுக்கு ஆவ் இல்லைன்னா ஆ ஜாவ் அப்படின்னு சொல்லணும். ஆவ், ஆ ஜாவ். இதே இது நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க, உங்கள் மிஸ்ஸு வராங்க, டீச்சர் வராங்க, அவங்கள வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஹிந்தியில் ஆயியே அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆயியே, நம்மளை விட எல்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மேலே ஹையர் பொசிஷனில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள நீங்கள் வாங்கன்னு சொல்லத்தில் ஆயியே அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆயியே. ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லத்தில் ஆவ், ஆ ஜாவ், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஆயியே, இது பெரியவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டபிள் ஃபார்ம். வரியான்னு கேட்கணும். இதை ஹிந்தியில் ஆவோகே கியா அப்படின்னு கேட்கணும். ஒரு ஆணை பார்த்து கேட்கறதுல ஆவோகே கியா, அதாவது வரியா அப்படின்னு அர்த்தம். இதே இது ஒரு பெண்ணை பார்த்து கேட்கறதுல நம்ம எப்படி கேட்கணும்னா ஆவோகே கியா, ஆவோகி கியா அப்படின்னா வரியா அப்படின்னு கேட்குறது. வரீங்களான்னு கேட்கணும். இதை ஹிந்தியில் ஆப் ஆவோகே கியா அப்படின்னு கேட்கணும். ஒரு மேல் பார்த்து கேட்கறதுல, ஒரு ஆணை பார்த்து கேட்கறதுல ஆப் ஆவோகே கியா, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்கணும். இதே இது ஒரு கேர்ள், ஒரு லேடியை பார்த்து கேட்குறோம் அப்படின்னா ஆப் ஆவோகி கியா அப்படின்னு கேட்கணும். ஆப் ஆவோகி கியா, வில் யூ கம்? நான் வரட்டுமா அப்படின்னு கேட்கணும். இது ஹிந்தியில் மே ஆவும் கியா அப்படின்னு கேட்கணும். மே ஆவும் கியா அப்படின்னா நான் வரட்டுமா அப்படின்னு அர்த்தம். ஷால் ஐ கம்? இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் போகிறாங்க, நீங்கள் அப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கலாம் நான் வரட்டுமா அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், மே ஆவும் கியா, நான் வரட்டுமா. இதே இது ஒரு ஆளாக இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கேட்குறாங்க பெர்மிஷனாக, நாங்கள் வரட்டுமா இல்லை நாங்கள் வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஹிந்தியில் ஹம் ஆயேங்க கியா அப்படின்னு சொல்லணும். ஹம் ஆயேங் கியா, ஹம் ஆயேங் கியா, ஷால் வி கம்? இந்த வீடியோவில் ஆன்ற வேர்ப் வச்சு நிறைய சென்டென்சஸ் பார்த்தோம். இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் கரோ, रिपीट करो, हिंदी में बोलो बोलो बोलते रहो.